ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜெனரேட்டிவ் ஏஐயோட அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் என்னென்னன்னா டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்து வந்து இமேஜ் ஜென்ரேஷன், அப்புறம் மியூசிக் ஜென்ரேஷன், வீடியோ ஜென்ரேஷன், இந்த மாதிரி நம்ம வந்து ஜென்ரேட் பண்றத பொறுத்து நேம் வச்சுக்கலாம். ஆனா வந்து மோஸ்டா வந்து நம்ம வந்து இன்புட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்டா டெக்ஸ்டா கொடுப்போம், இமேஜா கொடுப்போம், இல்லைன்னா வீடியோ கண்டென்ட்டா கெட் பண்ணுவோம், டெக்ஸ்டா கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி வந்து ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா, டெக்ஸ்டை வந்து லாட் ஆஃப் டெக்ஸ்டை வந்து இன்புட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு அந்த மாடல் வச்சு நம்ம வந்து இது பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா சாட் பாட், கோட் ஜென்ரேஷன், இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம கேட்குற கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணுவோம். சாட் பாட் ஸ்பெசிபிக் சாட் பாட்னா அதுக்கு மட்டும் கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டட்னா கஸ்டமர் ரிலேட்டடான அந்த மட்டும் சாட்பாட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகே, அடுத்து கோட் ஜென்ரேஷன். கோட் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா எந்த கோட் வந்து கேட்குறோமோ அதை பேஸ் பண்ணி வந்து அது வந்து ஜென்ரேட் பண்ணும். இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட இது. அதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க போயம், ஸ்கிரிப்ட், மியூசிக்கல் பீஸ், இமெயில், லெட்டர், இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அடுத்து இமேஜ் ஜென்ரேட்டர்ல என்ன பண்ணோம்னா இது வந்து நமக்கு வந்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா இல்லைன்னா ஒரு இமேஜ் கொடுத்தோம்னா அந்த இமேஜே வந்து ரியலிஸ்டிக்காவும் ஸ்டைலிஷாவும் அதுல கொஞ்சம் இது ஆட்-ஆன்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். அடுத்து மியூசிக் ஜென்ரேஷன். மியூசிக் ஜென்ரேஷனா ஒரிஜினல் மியூசிக் கொடுக்கும் போது அதுல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இல்லைன்னா வந்து அதோட ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டு கொடுக்கும். இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி டோன்ல வேணும் அப்படின்னு நம்ம வந்து ரைட் பண்ணும் போது அதுவா ஒரு மியூசிக் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். வீடியோ ஜென்ரேஷன், நம்ம நார்மலா டெக்ஸ்ட் டு வீடியோ நிறைய இப்ப பார்த்திருப்போம். ஸோ டெக்ஸ்ட் டு வீடியோ பேஸ்டு இதெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்து வந்து இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி இருந்த வீடியோல ஏதாவது வந்து எனக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த இதை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐயோட அப்ளிகேஷன்ஸ். டெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா சாட் ஜிபிடி அண்ட் GPT-3. சாட் ஜிபிடி அண்ட் GPT-3 வந்து நமக்கு வந்து நார்மலா நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. சாட் ஜிபிடி வந்து நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணுவோம். அடுத்து GPT-3 ஒரு வெர்ஷன். ஸோ நார்மலா நம்ம வந்து டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றதுதான் அந்த சாட் ஜிபிடி. அடுத்து இமேஜ் ஜென்ரேஷன். இமேஜ் ஜென்ரேஷன்ல இப்போ இந்த லெனோடா ஏ அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதுக்கு அடுத்து பிங் ஏ ஜென்ரேட்டர் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இமேஜ் ஜென்ரேஷனுக்கான எக்ஸாம்பிள். இது வந்து இவங்க வந்து டாலி, ஸ்டேபிள் டிஃபியூஷன் இது ரெண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாலி அண்ட் ஸ்டேபிள் டிஃபியூஷன் வந்து யாரும் வந்து ஃபைண்ட் பண்ணாங்கன்னா ஓப்பன் ஏஐ கம்பெனி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து வீடியோ மியூசிக் ஜென்ரேஷனுக்கு வந்து மியூசிக் ஜோக் பாக்ஸ் அண்ட் மியூஸ்நெட் ரெண்டு இது வந்து ப்ராடக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓப்பன் ஏஐ, இது ரெண்டுமே ஓப்பன் ஏஐ தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல வந்து கொடுக்கும். அடுத்து வீடியோ ஜென்ரேஷன் எக்ஸாம்பிள் வந்து வீடியோ ஸ்டோரி, யூடியூபிங், இதெல்லாம் மாடல்ஸை தான் வந்து அவங்க வந்து நமக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல ஆப்பா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாதிரி தான் டெக்ஸ்ட் டு வீடியோவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் தான் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐயோட அப்ளிகேஷன்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வந்து இந்த வீடியோவில் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.